மரணம் உங்களை நெருங்குவதை உணர்த்தும் அறிகுறிகள். நள்ளிரவில் கறுப்பு பூனை வீட்டிற்குள் அடிக்கடி உலவுவது. உடல்நிலை சரியில்லாதவர்களின் படுக்கையில் வந்து அமர்ந்து கொள்வது. வெள்ளை நிற பறவை அல்லது காகம் ஜன்னலுக்கு அருகில் அடிக்கடி பறந்து கொண்டே இருப்பது. ஆந்தையை பகல் நேரத்தில் பார்ப்பது. ஆந்தை உங்கள் தலையில் வலது புறமாக வந்து கூச்சலிடுவது. நாய் ஊளையிட்டு கொண்டே இருத்தல். முகம் பார்க்கும் கண்ணாடி அல்லது கண்ணாடி பொருட்கள் தானாக விழுந்து உடைவது. குளிக்காமல் விளக்கேற்றலாமா? காலையில் எழுந்தவுடன் கை கழுவி நெற்றியில் திருநீர் பூசலாம். இது சாதாரண நிலை. ஆனால் காலையில் விளக்கேற்றி பூஜை செய்பவர்கள், கோயில் வழிபாடு செய்பவர்கள் அவசியம் குளிக்க வேண்டும். உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவர்கள் பல் துலக்கி கை கால் முகத்தை சுத்தமாக கழுவிவிட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றலாம். மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலான நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம் என்பார்கள். இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். 21 தலைமுறை பாவத்தை போக்கும் காசிக்கு நிகரான ஒரே கோவில். கோயம்புத்தூரில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் வழியில் 32 கிலோமீட்டர் தொலைவில் அன்னூர் என்ற ஊர் உள்ளது. அன்னூரில் பாவிக்கும் சிவபெருமான் கோவிலுக்கும் சென்று அங்கு உள்ள சிவனை மன்னீஸ்வரர் என அழைக்கின்றனர். இந்த கோவிலில் 21 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிய பின் அந்த ஸ்தலத்தை 21 முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். தெரிந்தோ செய்த பாவத்திற்கும் தெரியாமல் செய்த பாவத்திற்கும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை ஒரு முறை செய்தாலே 21 ஜென்ம பாவங்கள் தீர்ந்து குடும்பத்தில் முந்தைய தலைமுறையில் செய்த பாவங்களும் நிவர்த்தியாகும். ஆன்மீக தகவல்கள். வெறும் தரையில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. வடக்கு பார்த்து சாப்பிடக்கூடாது. மாலை 6 மணிக்கு மேல் தயிர், நெல்லிக்காய், அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. நகம், முடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வெட்டக்கூடாது. முற்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்த்தால் பணம் தங்காது. மல்லிகை செடியை வீட்டில் வளர்த்தால் செல்வம் உண்டாகும். இரவில் தயிர் சாதம் சாப்பிட்டால் தரித்திரம் வந்து சேரும். இரவில் பால் சாதம் சாப்பிட்டால் செல்வம் அதிகரிக்கும். மாலை மற்றும் நள்ளிரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இருட்டில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. வெளிச்சமான இடத்தில் அமர்ந்து சாப்பிட வேண்டும். பகலில் பால் சாதமும் இரவில் தயிர் சாதமும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தினமும் காலையில் சாப்பிடும் முன் காகத்திற்கு உணவு வைப்பது முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வீட்டில் பூ அல்லது நறுமணம் திடீரென்று மாறுதல். வீட்டில் திடீரென்று விளக்கு அணைதல் அல்லது ஒளி மங்குதல். ஆங்காங்கே சண்டை, கோபம் என மன அழுத்தம் அதிகரித்தல். நாய், பூனை, பறவைகள் திடீரென்று அலறுதல் அல்லது பதற்றம் காட்டுதல். தொடர்ச்சியாக பொருள்கள் விழுதல் அல்லது உடைதல். வீட்டிற்குள் தீய சக்தி நுழைந்ததுக்கான காட்டும் 5 அறிகுறி ஆகும். சுமங்கலி பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை. அடிக்கடி முன்னாடி எடுத்து தாலியை போடக்கூடாது. தாலி கயிற்றை அடிக்கடி மாற்றக்கூடாது. தாலி கயிற்றை எடுத்து மற்றவர்களிடம் காண்பிக்க கூடாது. தாலி கயிற்றில் பின் ஊக்கு, இரும்பு பொருள்கள் அதில் தொங்கவிடக்கூடாது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்கும் குங்குமத்தை வைத்து கோவிலில் கொடுக்கும் பூவை தாலியிலும் வைக்கலாம். ரொம்ப விசேஷமானது. கோவிலுக்கு வாங்கித் தரும் பொருட்களும் அதனுடைய பலன்களும். பித்தளை அல்லது வெள்ளி, சொம்பு வாங்கி கொடுத்தால் வீட்டில் நிறைவான செல்வமும் நாம் எங்கு சென்றாலும் மரியாதை கிடைக்கும். சுவாமிக்கு நெற்றிப்பட்டை வாங்கி கொடுத்தால் நமக்கு இருக்கும் பதவி எப்போதும் நிலைத்திருக்கும்.
கண்மலர் வாங்கி கொடுத்தால் உடலில் உள்ள கண் தொடர்பான நோய்கள் நீங்கும். ஒன்று நடப்பதற்கு முன்பே அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். கிரீடம் வாங்கி கொடுத்தால் பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும். குத்துவிளக்கு வாங்கி கொடுத்தால் வீட்டில் யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தால் அது நீங்கும். மாதந்தோறும் கோவிலுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் வாங்கி கொடுத்தால் வீட்டில் அமைதியும் திருப்தியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். கோவிலுக்கு கோபுர கலசங்கள் வாங்கி கொடுத்தால் கோடி புண்ணியத்தை தரும். சந்ததி விருத்தி ஏற்படும். இந்த மாதிரி வீடுகளில் குடி போகாதீர்கள். வாடகையா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் வீடு தேர்வு செய்யும்போது சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். வீட்டு நேர் எதிரில் தெரு அல்லது முச்சந்தி அமைப்பு இருக்கக்கூடாது. எதிர் வீட்டின் வாசலும் நம் வீட்டின் வாசலும் நேருக்கு நேர் இருக்காமல் இருப்பது நல்லது. வாசல் உயரம் வெளித்தெருவை விட குறைவாக இருக்கக்கூடாது. தென்மேற்கு வடகிழக்கு மூலையில் கழிவறை இருப்பது தவிர்க்க வேண்டும். வீட்டின் முன் காய்ந்த மரம் அல்லது முருங்கை மரம் இருந்தாலும் வாஸ்து குறைவாக இருக்கும். இத்தகைய வீடுகளில் குடியேறினால் குடிபோன உடனே தேவையற்ற பிரச்சனைகள் தொடங்கும் என்பதால் எச்சரிக்கை அவசியம். குலதெய்வ சாபத்துக்கு பரிகாரம். 5 பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். பசும்பால், பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, சுக்கு, ஏலக்காய் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று பின் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கைப்படி அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். பால் பொங்கல் வைத்து கொடி மரத்திடம் படையல் போட வேண்டும். அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு நீங்கள் சாப்பிடாமல் வர வேண்டும். காலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். நன்மைகளை வாரி வழங்கும் வாழைத்தண்டு திரி தீபம். பித்ரு சாபத்திற்கு ஆளானவர்கள் மற்றும் வருடம் ஒரு முறை கூட குலதெய்வ வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் வாழைத்தண்டு திரியால் தீபம் ஏற்றுவது பாவங்களில் இருந்து விடுபட செய்யும் என கூறப்படுகிறது. இது கடைகளிலேயே கிடைக்கும். இல்லை என்றால் வீட்டிலேயே மரத்தில் இருந்து வாழைத்தண்டை பிரித்து எடுத்து நாரை வெயிலில் காய வைக்கவும். அந்த நாரை கொண்டு அகல் தீபத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்கள். அஞ்சரை பெட்டியில் காசு போட்டு வைக்கும் பழக்கம் இருக்கா? அது எந்த அறை? அஞ்சரை பெட்டி என்பது வெறும் மசாலா பெட்டி அல்ல. அது சமையலறையின் குபேர ஸ்தானம். அஞ்சரை பெட்டியில் உள்ள வெந்தயம் வைக்கும் அறையில் காசு வைப்பதுதான் பணத்தை ஈர்க்கும் ரகசியம். ஒரு ஞானத்தை அல்லது 1 ரூபாய் மடித்து வெந்தயத்திற்கு அடியில் வையுங்கள். இது பணத்தை கண் சுண்டி இழுக்கும் காந்தமாக மாறும். இந்த தொகையை வீண் செலவு செய்யாமல் அவசர தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெற இந்த தீபம் போதும். வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்போது சிறிதளவு மருதாணி செடி விதைகளை சேர்த்து கொண்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்.